பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் அடுத்த மாதம் 14ஆம் தேதி மீண்டும் கூடுகிறது. அன்றைய தினம் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. அதற்கு மறுநாள் 15ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கலாகிறது. இந்நிலையில் 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் பெரும்பாலும் இறுதி செய்யப்பட்ட நிலையில் அடித்தட்டு மக்கள், பெண்கள், பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர் இன்னும் கூடுதலாக ஏதேனும் திட்டங்களை அமல்படுத்த முடியுமா என்பது குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு கூறி வரும் நிலையில் அதை முறியடிக்கும் நோக்கில் திமுக தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றாமல் இருக்கும் வாக்குறுதிகளை இந்த பட்ஜெட்டில் இடம்பெறச் செய்வது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் ஆசிரியர் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் இன்று மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை அரசு ஊழியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது அவர்களது முக்கிய கோரிக்கையாக உள்ளது. இதை தேர்தல் வாக்குறுதியாகவும் திமுக அறிவித்திருந்தது. இதுநாள் வரை அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாததால் இது பற்றி விவாதிக்க அரசு அண்மையில் குழு ஒன்றை அமைத்தது. ஆனால் இதனை ஏற்க மறுத்து வரும் அரசு ஊழியர்கள் அரசு நேரடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அரசுடன் ஜாக்டோ ஜியோ நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் தங்கள் கோரிக்கை தொடர்பாக அரசு 4 வாரம் அவகாசம் கேட்பதாக தெரிவித்தார். ஆனால் இனிமேலும் கால அவகாசம் தர இயலாது என மறுத்துவிட்டதாகவும் இன்று போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஒட்டுமொத்தமாக தற்காலிக விடுப்பு எடுத்து மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்றும் சீனிவாசன் கூறினார். தங்கள் கோரிக்கையை அரசு நிராகரிக்கவில்லை என்றும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் கூறினார். அரசின் முயற்சிகளால் கடந்த ஆண்டுகளில் இந்தியாவின் வேளாண்மை ஏற்றுமதி அதிகரித்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதி வழங்கும் திட்டத்தின் கீழ் 19வது தவணையை விடுவிக்கும் நிகழ்ச்சி பீகாரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவுக்கு 4 வலிமையான தூண்கள் உள்ளதாக ஏற்கனவே தான் கூறியதை நினைவு கூர்ந்தார். விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் ஆகியோரே அந்த தூண்கள் என்றும் விவசாயிகளின் நலனே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முன்னுரிமை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். உலகில் ஒவ்வொரு சமையல் அறையிலும் இந்திய விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்த பொருட்களில் ஏதேனும் சில பொருட்கள் இருக்க வேண்டும் என்பதே தனது கனவு என்றும் பிரதமர் கூறினார். அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் மாநாடு டெல்லியில் வரும் 4ஆம் தேதி தொடங்கி 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் கடந்த வாரம் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து நடைபெறும் இந்த மாநாட்டில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். அவர்களுடன் ஞானேஷ்குமார் கலந்துரையாடுகிறார். முதல் நாளில் கருப்பொருள் குறித்த விவாதங்களும், மறுநாள் முந்தைய கருப்பொருள் குறித்த விவாதங்களும், திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் ஏமாற்றியதாக வழக்கு தொடரப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் வழக்கு நிலுவையில் இருந்ததால் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரவீந்திரன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டது. இதனை எதிர்த்து ராஜேந்திர பாலாஜியின் வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார்.
இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் தொடங்கியுள்ள திமுகவினர் ரயில் நிலையங்களில் இந்தி எழுத்துக்களை அளித்து வருகின்றனர். புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் கல்விக்கான நிதி வழங்கப்படும் என்பதை திமுக அரசு கடுமையாக எதிர்த்து வருகிறது. இது இந்தியை திணிக்கும் செயல் என திமுக கூறியுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் திமுகவினர் இந்தி எழுத்துக்களை அழிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்காதது குறித்து செங்கோட்டையன் விளக்கமளித்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இபிஎஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், தங்கமணி ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை. ஏற்கனவே எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் தவிர்க்கப்பட்டதாக கூறி இபிஎஸ் நிகழ்ச்சியை செங்கோட்டையன் புறக்கணித்தார். இந்நிலையில் நேற்று இபிஎஸ் தலைமையிலான ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவையும் செங்கோட்டையன் புறக்கணித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய செங்கோட்டையன் தான் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவிற்கு சென்னைக்கு செல்வதில்லை என்றும் நினைவு நாளுக்கு மட்டுமே செல்வதாகவும் விளக்கமளித்தார். மகா கும்பமேளா நாளையுடன் நிறைவு பெறுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் மகா கும்பமேளா நடைபெற்று வருகிறது. 144 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் மகா கும்பமேளா கடந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தொடங்கியது. அங்குள்ள திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 62 கோடி பேர் புனித நீராடி உள்ளனர். இந்நிலையில் நாளை மகா கும்பமேளா நிறைவு பெறுகிறது. இந்தி எழுத்துக்களை அழிக்க திமுகவினர் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு செல்லட்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார். 2 அலுவலகங்களில் முகவரி தெரியவில்லை என்றால் அடிக்கடி செல்லும் திமுக அமைச்சர்களிடம் கேட்டுக்கொள்ளுமாறும் அவர் கூறியுள்ளார். கருப்பு பெயிண்ட் டப்பாவை வைத்து இனி அரசியல் செய்ய முடியாது என்றும் அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வென்று அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என சசிகலா கூறியுள்ளார். உசிலம்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுகவே போட்டியிடும் என்றும் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற இலக்கை நோக்கியே பயணிப்பதாகவும் குறிப்பிட்டார். அதில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்றும் சசிகலா தெரிவித்தார். நாளை கடலோர தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை மறுதினம் உள் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் 28ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 1ஆம் தேதி கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. ஐபிஎஸ் அதிகாரிகள் 13 பேரை பணி இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சேலம் வடக்கு துணை ஆணையராக இருந்த பிருந்தா தமிழ்நாடு சிறப்பு படை துணை ஆணையராக மாற்றப்பட்டுள்ளார். ஆயுஷ்மணி திவாரி சென்னை குற்ற ஆவண காப்பகத்தின் ஏடிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். வரும் 27ஆம் தேதி காலை 10 மணிக்கு அவர் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. 12 வாரத்திற்குள் வழக்கை முடித்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.